கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒரு விசை கூட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நாம் தொடர்ந்து லேவியராகம புஸ்தகத்துல உள்ள பலிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாம் கடந்த வாரத்துல சர்வாங்க தகன பலியில உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்புமைகள் என்னென்ன, அதுல நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும் என்பதான விஷயங்களை குறித்து கடந்த வாரத்துல சிந்திக்க ஆண்டவர் நமக்கு செய்தார். இந்த நாளில அந்த சர்வாங்க தகன பலியை கொண்டு வரக்கூடிய நபரிலே நாம் விசுவாசிகளாக நம்மை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்பதான நிலைமையில இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று நாம் அங்கே படிக்கிறோம். அதே போல 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலேயும் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலேயும் இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று சொல்லி இங்கே கவனிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நாம் செலுத்துகிற பலி. சோமசுந்தர மகள் கொஞ்சம் நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. ரீசவுண்ட் வருது உங்க போன்ல இருந்து. யா, தேங்க்யூ. சோ இந்த 3 இடங்களில நாம பார்க்கிறோம் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. சோ நாம செலுத்தக்கூடிய பலியானது கர்த்தர் அங்கீகரிக்கப்படும்படியான ஒரு பலியாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டார், அவர் அதை ஏற்றுக்கொண்டார். சோ இந்த ஒரு அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில கர்த்தருக்கு செலுத்தின பலிகளானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான 2 அடையாளங்கள் அவர்களுக்கு முன்பதாக நிற்கும். ஒன்று, புகை மண்டலம் மேலே எழும்பும். சோ அது கர்த்தர் அவங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அவர்கள் விஷுவலா கண்ணார பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2வது, அங்கே ஏற்படக்கூடிய சுகந்த வாசனை. ஏன் இந்த 2 காரியங்கள் அப்படின்னு சொன்னா, பலி செலுத்த வந்தவன் அவன் அந்த ஆசரிப்பு கூடார வாசல் வரைக்கும் தான் அவங்க வர வேண்டும். அதுல இருந்து அவர்கள் உள்ளே வருகிறதற்கு என்ன இல்லை, அவர்களுக்கு இடமில்லாதவர்களாக இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட 2 அடையாளங்கள். ஒன்று, புகை மேலே எழும்புகிறது. 2வது, அதிலே வரக்கூடிய அந்த சுகந்த வாசனை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த 2 காரியங்களில இங்கே கர்த்தர் சுகந்த வாசனையான தகன பலி அப்படின்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி என்ற பொருளாக அது காணப்படுகிறது. அப்போ நாம செலுத்தக்கூடிய பலி என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஆராதனை மட்டும் அல்ல. நாம நல்லா புரிஞ்சுக்கணும், பலி என்பது இப்பொழுது புதிய ஏற்பாட்டில நாம செலுத்துகிற ஆராதனை மட்டுமல்ல. பலி நம்முடைய வாழ்க்கை பலியாக இருக்கின்றது, நம்முடைய ஊழியம் பலியாக இருக்கின்றது. சரிங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக சாட்சியா இருக்கிறோம், அது பலியாக இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் பலியாக புதிய ஏற்பாடுல நம்ம என்ன செய்ய முடியும், நாம பார்க்க முடியும். வெறுமனே ஸ்தோத்திரங்களோ இல்ல ஜெபங்களோ இது மாத்திரமே அல்ல, நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தருக்கு பலியாக காண்பிக்கப்படுகிறது. அப்போ நாம செலுத்தக்கூடிய ஆராதனையா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய ஜெபங்களாக இருக்கட்டும், நாம கொடுக்கிற காணிக்கைகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய பலியானது, பிரியமானவர்களே, நம்முடைய திருப்திக்காக நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் கர்த்தருடைய சமூகத்துல செலுத்தும் பொழுது ஓகே, நாம திருப்தி அடைஞ்சிட்டோம், அதனால நாம என்ன பண்ணிட்டோம், நாம சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால்
அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? அதை கர்த்தர் அங்கீகரித்தாரா? அதை கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிறாரா? அதிலே சந்தோஷப்படுகிறாரா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுல இந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படக்கூடிய இந்த சர்வாங்க தகன பலியானது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி என்று சொல்லி இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சர்வாங்க தகன பலியானது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. சரி, அப்போ நம்முடைய பலியானது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? அதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்துல ஆங்காங்கே உள்ள சில வசனங்களின் அடிப்படையில அந்த பலியை கொண்டு வருகிறவன் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே அவன் வரும் பொழுது அவன் செலுத்தக்கூடிய பலியானது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலே பார்க்க வேண்டிய முதலாவது காரியம், நாம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை வலியுறுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், நாம் யாருக்கு பலி செலுத்துகிறோம் என்பதில நாம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஆராதனை, நாம் செய்யக்கூடிய ஜெபங்கள், நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை நாம் யாருக்காக செய்கின்றோம்? இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அநேகர் மனுஷருடைய கட்டாயத்து நிமித்தமாக பல காரியங்களை செய்வது உண்டு. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய பல காரியங்களும் உண்டு. அங்கே கர்த்தரை மையமாக வைத்த அந்த பலி இன்றைய நாட்களிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில குறைந்து கொண்டிருக்கிறதாக நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களிலே நாம் பிரசங்கங்களை செய்கிறவர்களாக இருக்கு. இன்னும் சில நேரங்களிலே எதிரே உள்ள நபருக்கு நாம் எதையாகிலும் சொல்லணும் அப்படின்னாலும் அதை நேரா சொல்ல முடியலன்னா ஜெபத்தின் வழியாய் சொல்லுகிறவர்களும் சிலர் உண்டு. அப்போ நாம யாருக்காக செய்கின்றோம்? நாம் யாருக்காக பண்ணுகின்றோம்? நாம் கர்த்தரிடத்திலே நாம பேசக்கூடியவர்களாக நம்முடைய ஜெபம் இருக்குமே என்று சொன்னால் அது கர்த்தரோடு உள்ள உறவை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய ஜெபங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஆராதனையாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் யாருக்காக செய்கின்றேன்? நான் கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஜெபம் ஒரு பலி, அது கர்த்தரை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய ஆராதனை ஒரு பலி, அதை கர்த்தரை மையமாய் கொண்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியம் அது ஒரு பலி, அது கர்த்தரை மையமாய் கொண்டதாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே பல இடங்களிலே ஊழியர்கள் சபைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம சபைக்கு தான் ஊழியம் பண்ணணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுடைய பிரியம் சபையின் மேல் இருக்கின்றது. பேதுருவிடத்துல ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 3 முறை அங்கே கேட்கக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன கேட்கிறாரு? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு பேதுரு பதில் சொல்லுவார், ஆமா ஆண்டவரே, நான் இடத்துல அன்பா இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்ப ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை நான் ஆடுகளை நேசிக்கிறதுனாலே அல்ல. எதை நேசிக்கிறதுனாலே? யாரை நேசிக்கிறதுனாலே? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்ப என்னிடத்தில் கர்த்தரிடத்துல வைக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடுதான் எங்க போகணும்? ஆடுகளின் மேல் போக வேண்டும். ஆண்டவர் மேல் உள்ள அன்புதான் எங்க வெளிப்படணும்? ஆடுகளிடத்திலே வெளிப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஆடுகளை அதிகமாய் அன்பு கூறுகிறோம். அதனால என்ன நடக்கிறது? அந்த ஆடுகள் முட்டினாலோ, அந்த ஆடுகள் வழி விலகி போனாலோ, அந்த ஆடுகளுக்கு ஏதாவது பலவீனங்கள் வந்தாலோ நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம். அப்போ நம்முடைய ஊழியமானது சபையிலே செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய அன்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய அன்பு தான் வெளிப்பட வேண்டிய இடம் தான் எது?
சபையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நாம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையானது, பலிகளானது கர்த்தர் பிரியப்படுகிற வண்ணமாக இருக்க வேண்டும். பார்க்கணும் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24வது வசனம் என்ன வாசிக்கிறோங்க? அல்லது 23, 24, 23, 24 வாசிங்க யாராவது. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. முன்பு போய் உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். பலிபீடத்தின் அண்டையிலே காணிக்கை செலுத்த வந்துட்டேன் ஆண்டவரே, நான் செலுத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு நாம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நாயனா நீ செலுத்துற பலி எனக்கு வேண்டாம், முதல்ல நீ போய் ஒப்புரவாகக்கூடிய காரியத்தை நீ செய். அதை செஞ்சுட்டு முன்பு அதை செய்து பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. நாம் என்ன பண்றோம்? முன்பு காணிக்கையை செலுத்திடுற ஆண்டவரே, பின்பு போய் என்ன பண்றேன்? ஒப்புரவாகிற ஆண்டவரே அப்படின்னு நாம அதனுடைய வரிசையை நம்ம மாத்தி விடும். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்லுங்க, நான் முன்பு காணிக்கையை செலுத்திட்டு பின்பு போய் ஒப்புரவாகிற ஆண்டவரே அப்படின்னா அந்த காணிக்கை யாருக்காக செலுத்துறோம்? யாரை திருப்திப்படுத்த செய்கிறோம்? என்னுடைய திருப்திக்காக நான் செய்கிறேன். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறது இல்லை, கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறது இல்லை. சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ இது போன்ற அநேக காரியங்கள் நம்முடைய சொந்த திருப்திக்காக நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர கர்த்தரை மையமாக வைத்து கர்த்தர் அங்கீகரிக்கிற வண்ணமாக, கர்த்தர் பிரியப்படுகிற வண்ணமாக நாம் என்ன செய்யறதில்லை? பல காரியங்களை நாம் நிறைவேற்றுகிறதில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு பலி செலுத்த வரும் பொழுது நல்லா கவனிங்க, நான் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, என் சகோதரனோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். நானும் என்னுடைய சகோதரனோடு உள்ள உறவும் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நான் செலுத்துகிற காணிக்கையானது என்ன இல்லை? பிரியமாக இருக்கா. நம்ம எங்க முதல் பலி மனுஷன் எங்க செலுத்துறான்? காயின் ஆபேல் செலுத்தக்கூடிய அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அங்க என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4ஆம் வசனமும் 5வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஓகே, அங்க நீங்க கவனிங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரித்தது காயினுடைய ஆபேலுடைய பலியை அல்ல, முதலாவது ஆபேல், அதன் பிறகுதான் அவன் கொண்டு வந்த காணிக்கை. முதலாவது அங்கீகரிக்காமல் போனது காயின் கொண்டு வந்த பலியை அல்ல. முதலாவது காயினை அங்கீகரிக்கவில்லை, அதன் பிறகுதான் அவன் கொண்டு வந்த காணிக்கை அவன் கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்போ என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் முதலாவது நான் அங்கீகரிக்கப்பட்டேன் என்ற அர்த்தம். என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நான் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அர்த்தம். அப்போ நான் செலுத்தக்கூடிய பலி அல்ல, செலுத்துகிற நான் கர்த்தருடைய பார்வையில மிக முக்கியமானவனாயிருக்கிறேன். அதனாலதான் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்த வரும் பொழுது, அப்போ நம்முடைய காணிக்கையோ நம்முடைய பலிகளோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய ஜெபமும் நம்முடைய ஆராதனையோ நம்முடைய ஊழியமோ இதெல்லாம் யாரை மையமா இருக்கணும்? கர்த்தரை மையமா இருக்கு. ஒன்று. இரண்டாவது, நான் கர்த்தரோடுள்ள உறவில எப்படி இருக்கிறேன் அதை மையமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, என்னுடைய சகோதரனோடு உள்ள உறவு எப்படி இருக்கு அதுவும் மையமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி எதை மையமாய், அதாவது எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால்
கர்த்தரோடு உள்ள உறவிலே சார்ந்து இருக்கக்கூடியதா. அதனாலதான் நாம் கர்த்தருக்கு பலி செலுத்த வரும் பொழுது, அப்போ நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எந்த சிந்தையோட வரணும்? நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுகிறேன். சோ முதலாவது என்னுடைய பலி சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் யாருக்கு பலி செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கு பலி செலுத்த. என் ஜெபம் கர்த்தருக்கு, என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு, என்னுடைய ஊழியம் கர்த்தருக்கு. சோ நான் செலுத்துகிறது கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது என்னுடைய பலி எப்படி இருக்கும்? சுகந்த வாசனையான பலியாக இருக்கும். இது முதலாவது. இரண்டாவது காரியம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. அதே மாதிரி 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 10வது வசனம், அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து. சோ இந்த 2 வசனங்களிலேயும் பழுதற்ற என்ற வார்த்தை அங்கே வரக்கூடியதா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 2வது வசனத்துல அவன் தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும். ஒன்று, அந்த தெரிந்தெடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும்? அவன் பழுதற்றதாய் கொடுக்க வேண்டும், பழுதற்றதாய் கொடுக்க வேண்டும். பொதுவா நாம இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதான்னு தெரியல. ஆனா நல்லா கவனிங்க, முந்தின நாட்கள் எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு காணிக்கை பெட்டியில நம்ம போடக்கூடிய காசெல்லாம் எனக்கு உதவாதது காசெல்லாம் வந்த காணிக்கை இருக்கிறது. கிழிஞ்சு போனதெல்லாம் காணிக்கை பெட்டியில வர்றதெல்லாம் உண்டு. சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எனக்கு பயன்படல அப்படின்னா நான் யாருக்கு கொடுத்துடலாம்? கர்த்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைக்கு நிறைய பேரிடத்துல இருக்கிறது. பொதுவா இப்போ சமீப காலமாக நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பா சொல்றாரு, பிரதர் என் பையனுக்கு படிப்பு ஏறல பிரதர், அவன் படிப்பு ஏறாம இருக்கிறான், ஏதாவது பைபிள் ஸ்கூல்ல அவனை சேர்த்து விடலாமா அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை கேட்டார். அதாவது எப்படின்னா, அவனுக்கு படிப்பு ஏறல, படிப்பு ஏறாததுனால அவனை எங்க சேர்க்கலாம்? பைபிள் ஸ்கூல்ல சேர்க்கலாம். ஆனா கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர்னா அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவர் எடுத்து பயன்படுத்துறாரு. அது 2வது விஷயம். ஆனா சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு பயன்படல, சரி ஓகே, என் குடும்பத்துக்கு பயன்படல, சரி ஓகே, சமுதாயத்துக்கும் பயன்படல, சரி ஓகே, அப்போ இது கர்த்தருக்கு பயன்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்றைக்கு பல பேர் இருக்கிறதை நாம் ஆனா கர்த்தருக்கு கொடுக்கவே, அதாவது உதவாத ஒன்றை பயன்படுத்துகிறது கர்த்தருடைய கிருபை. நான் அதை தவறுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? உதவாத ஒன்று, விளங்காத ஒன்று, உடைந்த ஒன்று, ஏன் நம்மளை தெரிந்தெடுத்ததே ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. பைத்தியமான நம்மை தெரிந்தெடுத்தாரு, எண்ணிக்கை இல்லாதவங்களை நம்மளை தெரிந்தெடுத்தாரு. இது உண்மை. நான் அந்த டாபிக் நான் போகல. ஆனா நான் கர்த்தருக்கு செலுத்துவது என்பது எப்பேற்பட்ட மனநிலையில நான் செலுத்துகின்றேன்? ஒன்று, தெரிந்தெடுத்திருக்கு, இட் ஷுட் பி செலக்டட். 2வது, இட் ஷுட் பி அன்டிஃபைல்ட். அதுல என்ன இருக்கக்கூடாது? பழுது இருக்கக்கூடாது. சோ நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கொடுக்கணும்? சிறப்பானதை நான் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிறது சிறந்ததை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம அப்படி கொடுக்கின்றோமா? முந்தின தலைமுறையில, ஆண்டவரே நீங்க எனக்கு முதல் ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு அதாவது என்ன சொல்றது, பொருத்தனை செய்து பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று கொடுத்த பலர் உண்டு. ஒருவேளை அந்த மாதிரி கொடுத்துட்டு, அதாவது பொருத்தனை செய்து கொண்டு அவர்களை கட்டாயப்படுத்துவது சரியல்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல என்ன இல்லாம போயிடுச்சு? அப்பேற்பட்ட ஒரு மனநிலையே இல்லாம போயிடுச்சு. கர்த்தருக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி
விருப்பத்தோட கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்க்கிறது தப்பு கிடையாது. யோசித்து பாருங்க. வற்புறுத்துறது தப்பு, கட்டாயப்படுத்துகிறது தப்பு. ஆனா அந்த பாதையிலே அவனை கொண்டு வருகிறது தவறில்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்துல அவனை ஊழியத்திற்கென்று அழைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் பயன்படுத்துவார். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நாம கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது வரும் பொழுது நாம் சிறப்பானதை நாம் கொடுக்கின்றோமா, சிறந்ததை நாம் கொடுக்கின்றோமா? ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்கணும்? ஒன்று தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது பழுதற்றதாக என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கொடுக்கவே. அப்படி கொடுக்கிறதுனால என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, பாருங்க மல்கியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் அவருடைய பாரத்தை அந்த இடத்துல அவர் தெரியப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மல்கியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்களேன். 14வது வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதி பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய நாமம் பயங்கரமானது என்று சொல்றாரு. நான் ராஜா. எந்த மாதிரியான ராஜா? மகத்துவமான ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. இது கர்த்தருடைய பாரம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் அப்படின்னு சொல்றாரு. பாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய குமுறலை சொல்றாரு, அவருடைய வேதனையை சொல்றாரு, அவருடைய துக்கத்தை சொல்றாரு, அவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை அவர் பகிர்ந்து கொள்றார். அந்த 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் இப்ப வாசிச்சோம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். கபடஸ்தன். எனக்கு வேற இல்லைங்க, இதுதான் இருக்கு, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அது வேற. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னிடத்துல நல்லது உண்டு, தன்னிடத்துல நல்ல கடா இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களிடத்துல கர்த்தருக்கு கொடுக்க நல்ல நேரம் இருக்கிறதா? இன்னைக்கு ஜெபத்துக்கான நேரம் இல்லைங்க. வேதத்தை வாசித்து தியானிக்கிறதற்கு இன்றைக்கு விசுவாசிகளிடத்துல நேரம் இல்லைங்க. ஆராதனைக்கு வருகிறதற்கு இன்றைக்கு அவகாசம் இல்லாம போயிடுச்சு. என்ன நடக்கிறது? அதாவது நம்ம சொல்லுகிற காரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரதர் இன்னைக்கு வேலை இருக்கு பிரதர், அதனால ஆராதனைக்கு வர முடியும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வேற வேலை இல்லைன்னா ஆராதனைக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி ஆயி போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனை நான் பகிர்ந்து கொள்ளுறேன். பிரதர் எனக்கு வேலை இருக்கு, அதனால ஆராதனைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு வேலை இல்லைன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவீங்க. அப்போ நீங்க கர்த்தருக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கல, இருக்கிறத கொடுக்குறீங்க. அப்ப தெரிந்தெடுத்து கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் should be selected. It should be selected and it should be undefiled. அது பழுதற்றதா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடம், அது கர்த்தருக்கு உரியதாகவே கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. ஆனா அநேக நேரங்களில கர்த்தருக்கு உரியதை நம்ம வேற யாருக்கோ கொடுத்துருக்கோம், வேற எதுக்கோ கொடுத்துருக்கோம். ஒரு வாசகத்தை நான் இப்படி படிச்சேன். இன்றைக்கு சபையில பிரதர் வேலை இருக்கு அதனால சபைக்கு வரல அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே பிரதர் இன்னைக்கு சர்ச் இருக்கு பிரதர், அதனால நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்றது ஒத்துக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தைரியம் இல்லைங்க இன்னைக்கு. என்ன காரணம்? அவிசுவாசம் தாங்க காரணம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு, நஷ்டப்படுகிறதற்கு இன்றைக்கு விரும்புகிறதில்லை. அந்த
யோவானும் பேதுருவும் அந்த இடத்துல கைது செய்த பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலேயும் 5ஆம் அதிகாரத்திலேயும் அந்த ஆலோசனை சங்கத்தார் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த நாமத்தை குறித்து நீங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ பேதுருவும் யோவானும் அவங்கள பார்த்து கேட்பாங்க, நாங்க யாருக்கு கீழ்ப்படுகிறது? உங்களுக்கு கீழ்ப்படியணுமா இல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா? கர்த்தர் எங்களை செய்ய சொல்றாரு, நீங்க எங்களை செய்ய வேணாம்னு சொல்றீங்க. நாங்க யாருக்கு கீழ்ப்படுகிறது? என்னைக்காவது நம்மளுடைய எஜமான்களை பார்த்து நாம இந்த கேள்வியை கேட்டிருப்போமா? ஐயா, எங்களை கர்த்தர் ஆண்டவர் ஆராதனைக்கு வர சொல்றாருயா, ஆனா நீங்க வேலைக்கு வர சொல்றீங்க. நாங்க யாருக்கு கீழ்ப்படுகிறது? என்னைக்காவது நாம இந்த யோசிச்சிருக்கிறோமா இத பத்தி? நாம் சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்க மறந்துட்டோங்க. கொடுக்க மறந்துட்டோம். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, நான் ஒரு சில காரியங்களை கேட்கிறேன். எத்தனை வீடுகள்ல இதெல்லாம் நடக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. குடும்பமா உட்கார்ந்து குடும்ப ஜெபம் எத்தனை வீடுகள்ல இருக்கு? அநேக வீடுகள்ல அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு. எத்தனை வீடுகள்ல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமா ஒரு ஹாஃப் டே இல்ல ஒரு ஒரு ஃபுல் டே இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் ஃபேமிலியா உட்கார்ந்து உபவாசத்தோட நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் யாராவது செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவர்களா நாம இருக்கிறோமா? நாம தினந்தோறும் ஜெபம் பண்றோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் குடும்பம், என் ஃபேமிலி, இதை தாண்டி நம்முடைய ஜெபங்கள் போகிறது இல்லையே. பரிதாபமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அவங்க கூடி வரக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பல குடும்பங்களுடைய பெயர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலில யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன? நான் சொல்லட்டுங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சபையில உள்ள ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள நம்ம என்ன பொதுவா ஜெபம் பண்ணிடுறோம், ஆண்டவரே சபையில உள்ள எல்லா குடும்பங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒவ்வொரு தேவை இருக்குங்க. There is a different needs in each and every families. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்தந்த குடும்பத்துல தேவைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தேவை இந்த ஃபேமிலில இருக்குதுன்னு? அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய ஜெபம் சிறப்பா இருக்கணுங்க. ஃபேமிலியா ஜெபம் பண்றது இல்ல. நாம் யோசித்து பார்ப்போம். குடும்பமா உட்கார்ந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேயாவது உபவாசத்தோட ஜெபம் பண்றது இல்ல. சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்கும். சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்கும். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஊழியத்துக்காக தமிழ்நாட்டிலிருந்து நிறைய வெளி மாநிலங்களுக்கு போய் ஊழியம் செய்யக்கூடிய பலர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அவங்கள பத்தி எல்லாம் பேசி இருக்கிறோமா வீட்டுல? வெளியில என்னென்ன ஊழியங்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? எனக்கே தெரியாது, அப்புறம் நான் எங்க என் பிள்ளைகளுக்கு சொல்றது? சிறப்பானதை கொடுக்க. We should give a best to the Lord. சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதுதான் நம்ம இடத்துல கேட்கிறார். கர்த்தர் அதுதான் நம்ம இடத்துல விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நம்ம அதை செலுத்துகிறோமா? நம்ம செலுத்துகிறோமா? நாம ஒரு முறை யோசிப்போம். இரண்டாவது நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. முதலாவது, கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். இரண்டாவது, கர்த்தருக்கு நான் சிறப்பானதை நான் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. அங்கே வாசிக்கிறோம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில கூட அதை நம்ம வாசிக்கலாம். அவன் அதை ஆசரிப்பு கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. தான் அங்கீகரிக்கப்படும்படி. இரண்டாவது, தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று.
நல்லா கவனிங்க. ஒரு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவன் யாரிடத்துல விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த இந்த செலுத்தக்கூடிய ஆடானது இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். போன வாரத்துல நம்ம ஞாபகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 சுமத்துதல். ஆதாமனுடைய பாவம் எல்லா மனித குலத்தின் மேலும் சுமத்தப்பட்டது. 2வது, எல்லா மனித குலத்தினுடைய பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. 3வது சுமத்துதல், இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல் என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்படுகிறது, சுமத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. சரி, இப்ப அந்த 2வது நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய எல்லாருடைய பாவமும் யாருடைய சுமத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. இப்போ இங்க தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று அவன் தன் கையை என்ன செய்யணும்? அதன் மேல் வைத்து என்ற அந்த வார்த்தை நான் போன வாரத்துல சொன்னேன். அழுத்தி என்ற அந்த எபிரேய வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. அழுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பாவத்தை அதன் மேல் அழுத்துகிறேன், சுமத்துகிறேன் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது என்ன விசுவாசத்தோட வரணும்? நிச்சயமாக என்னுடைய பாவம் என்னாகும்? பரிகரிக்கப்படும் என்ற விசுவாசத்தோட வரணும். இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, 12வது வசனம் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். 13ஆம் வசனம் கூட வாசிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. இந்த வார்த்தை நீங்க 3 முறை படிச்சோம் இல்லைங்களா? என்ன படிச்சோம்? பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க. இதுல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்முடைய வீடுகளிலே பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கிறதா? பலிபீடம் இருக்கா? முதல்ல நம்முடைய வீடுகளில் பலிபீடம் இருக்கிறதா? பலிபீடம் எரிந்து கொண்டு இருக்கிறதா? அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? அதுல என்ன ஆயிட்டு இருக்கு? இப்போ இதுல நீங்க கவனிங்க, அதுல போடக்கூடிய பலி பொருள் என்னவா இருக்கிறதோ, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது சுட்டெரித்து கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த பாவம் செய்தவன் அந்த பலி பொருளின் மேல் தன் கையை வைத்து அழுத்துகிறான், தன் பாவத்தை அதன் மேல் சுமத்துகிறான். சுமத்தின பிறகு அந்த மிருகமானது என்ன செய்யப்படுகிறது? பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறது. பலிபீடத்தின் மேல் வைத்த உடனே அது என்ன செய்ய ஆரம்பிக்குது? எரிய ஆரம்பிக்கிறது. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சுட்டெரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1, நம்முடைய பாவத்தை நாம் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க. எப்போ? அநேக நேரங்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் எதிர்பார்க்கிறது கிடையாது. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா நீங்க? ஒரு எடுத்துக்காட்டு நான் கேள்விப்பட்டேன். இந்த தொழுநோய் உள்ளவர்களுடைய பாதங்களிலேயும் கைகளிலேயும் என்ன இருக்காது? உணர்வு இருக்காது இல்லைங்களா? அந்த நம்ம பாஷையில சொல்லணும்னா சொர்ணம் இருக்காது.
இப்போ அவங்க பொதுவா நடக்கும்போது துணிகளை சுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ஒருவேளை அவங்க துணி சுத்தாம நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஈவன் அவங்க முள்ளு குத்துனாலோ கல்லு குத்துனாலோ அவங்களுக்கு வலியே எடுக்காது. அதனால சாயங்காலத்துல அவங்க ஒருவேளை எங்கேயாவது வழி பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து செக் பண்ணணும். கால்ல ஏதாவது முள்ளு ஏறி இருக்கிறதா, இல்ல கல்லு ஏறி இருக்குதா அப்படின்னு அவங்க செக் பண்ணணும். ஏன் அவங்க செக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கால்ல என்ன இல்ல, உயிர் இல்ல, சொர்ணம் இல்ல, உணர்வு இல்ல. ஆனா நீங்களும் நானும் நடக்கும்போது முள்ளு குத்துன உடனே என்ன ஆகும், வலி எடுக்கும். ஆ அப்படின்னு கத்துறோம் இல்லைங்களா? ஏன் கத்துறோம்? வலி எடுத்துச்சு. சரி, இப்ப முள்ளு குத்திச்சீங்க, வலி எடுத்துச்சு, ஆன்னு கத்திட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த முள்ள எடுத்துருவீங்க இல்லையா? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்களா? அப்படி விட மாட்டோம். விசுவாசியினுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒருவேளை எனக்கு வலி எடுத்துருச்சு அப்படின்னா, ஆண்டவர் நான் பாவம் செய்தேன் என்ற அந்த உணர்வை எனக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். உடனே நான் பலிபீடத்துல அதுல எரிச்சிடணும். உடனே அதை என்ன பண்ணிடணும், சுட்டெரிச்சிடணும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நாம நாட்களை தாண்ட வைக்க கூடாது. நான் அவ்வப்போது அவ்வப்போது என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன், நாம் எப்பொழுதும் அவ்வப்போது அவ்வப்போது மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உணர்த்தும் போதெல்லாம் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம என்னைக்கு மனம் திரும்புறதை நிறுத்திட்டோமோ அன்னைக்கு என் விசுவாச வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நின்னு போச்சுன்னு சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கை, ஆண்டவர் என்னை உணர்த்தும் போது, கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அதை நான் ஒப்பு கொடுத்து அதை விட்டுவிடும் பொழுது, அந்த உணர்வு வரும் பொழுதெல்லாம், ஒருவேளை இன்னைக்கு இந்த காரியம், நாளைக்கு வேற ஒரு காரியம், மறுநாள் இன்னொரு காரியம், இப்படி கர்த்தர் ஒவ்வொன்றாக 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 என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். அப்படி மனம் திரும்ப திரும்ப எது வரைக்கும்ங்க? கிறிஸ்துவின் சாயலை அடைகிற வரைக்கும் நான் மனம் திரும்பிக் கொண்டேதான் இருக்கணும். அப்ப மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கு. அது அணைந்து போக விடக்கூடாதுங்க. அது அணைந்து போக விடக்கூடாது. அது அவியாமல் இருக்க வேண்டும். அது இரவும் எரிய வேண்டும், அது பகலும் எரிய வேண்டும். இரவும் பகலும் என்னுடைய பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை அது சுட்டெரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். It should be available at any time. எந்த நேரத்திலேயும் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. இன்னைக்கு விசுவாசிகள் செய்கிற பல தவறு என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஹோல்சேலா ஆண்டவத்துல பாவ மன்னிப்பு கேட்கும். ஆண்டவரே, இந்த வாரத்துல நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். விசுவாசிகளுக்கு ஹோல்சேல் பாவ மன்னிப்பு எல்லாம் கிடையாதுங்க. நான் ரட்சிக்கப்படுகிற அந்த நாளில அங்க ரீட்டைல் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவேளை நீங்க ஒரு 25 வயசுல ரட்சிக்கப்படும் போது, இல்ல ஒரு 20 வயசுல ரட்சிக்கப்படும் போது, இல்ல ஒரு 30 வயசுல நீங்க ரட்சிக்கப்படும் போது, அதுக்கு முந்தின நாட்களில நீங்க செய்த எல்லா பாவத்தையும் ஒன்னொன்னா கர்த்தருடைய சமூகத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் பாவங்கள் முழுவதையும் மன்னிக்கிறாரு. என் பாவத்தை மன்னிச்சிருங்க, பரிகரிச்சிருங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்னுடைய மொத்த பாவத்தை அல்ல, இட் should be retail, பாவங்கள், ஒவ்வொரு பாவத்தையும். அதான் 1 யோவான் 1:8-9 வசனங்கள் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். பாருங்க, யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கவனிக்கிறீங்களா?
நம்முடைய பாவங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி ரீடைன். ஒன்னொன்னு நாம என்ன பாவம் செய்தோமோ அந்த பாவத்தை சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம் மன்னிப்பு கேட்கவே. ஆண்டவரே நான் பொய் சொன்னேனா, ஆண்டவரே சோன்சோ சகோதரிடத்துல நான் பொய் சொன்னேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. நம்ம அந்த பாவத்தை சொல்லணும். பெருமைப்பட்டோமா, ஆண்டவரே நான் பெருமைப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் நான் போக வேண்டும். என்னுடைய பலிபீடத்துல அக்கினி என்ன ஆகக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் இரவும் எரிய வேண்டும், பகலும் எரிய வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எரியும் பொழுதுதான் என்ன ஆகிறது? என்னுடைய பாவங்கள் சுட்டெரிக்கப்படக்கூடியதா இருக்கு. அது அவிந்து போகாமல் அது என்ன செய்யப்படுகிறது? பஸ்பமாகிறது. சர்வாங்க தகன பலின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாம அது சாம்பலாகவே. அப்பேற்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் என்னுடைய பாவத்தை என்ன செய்யறாரு? முற்றிலுமாய் நீக்குறாரு. கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. உன் பாவத்தை நான் ஞாபகம் பண்ண மாட்டேன், நான் மறந்துடுவேன்னு சொல்ற. ஆண்டவருக்கு ஞாபகம் மருதி இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, என் பாவத்தின் விஷயத்துல ஒரு ஞாபகம் மருதி இருக்கு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு, அதை மறந்துடுறாரு. இனி ஒருபோதும் அதை நினைவுல கொண்டு வருகிறதே இல்ல. ஆனால் என் பலிபீடத்திலே நெருப்பு என்னாகக்கூடாது? அணைந்து போகக்கூடாது, அவியக்கூடாது. அது எரிந்து கொண்டே இருக்கு. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நாம் செலுத்துகிற பலி எப்படி இருக்கும்? சுகந்த வாசனையான பலியாக, தகன பலியாக அது இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு 1-2 காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஓவர். 7:55 ஆகுது. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னா நாங்க கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இன்றைக்கு நடந்த வகுப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு இது. சரி அங்கிள், உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரி 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 எல்லாம் சைலண்ட். சகோதரர் யாரு கேக்குறீங்களா? எதுவும் தேவராஜ் பிரதர் கேக்குறீங்களா? ஏதாவது இல்ல பிரதர், இல்ல கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. வெரி குட் வெரி குட். சரி சரி. சகோதரர் அருண்கனி அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய நன்றியை சபையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவின் அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாக இணையதளத்தின் வழியாக தேவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே உம்மட்டமாக நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை நேசித்து வருகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாரங்களை சுமக்கிறவராக, எங்களுடைய தாகங்களை தீர்க்கிறவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக பாராட்டின எல்லாவித நன்மைகளை நினைத்து, ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் நன்றி கலந்த இதயத்தோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய அருமையான வார்த்தைகளை உடைய தாசன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பழைய ஏற்பாட்டு இது வழிகளிலிருந்து இந்த சத்தியங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தாவே உடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்நாளிலும் கூட சர்வாங்க தகன பலியில் அருமையான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டினீர். 3 காரியங்களே தேவரீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இதோ சர்வாங்க தகன பலியானது அது சுகந்த வாசனையாக கர்த்தரால் அங்கீகரிக்கக்கூடிய பலியாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம்ப்பா. ராமராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய கர்த்தாவே ஊழியங்களை நாங்கள் பலியாக இதோ கர்த்தரால் அங்கீகரிக்கப்படத்தக்க நிலைமையை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராமராஜா, அது மாத்திரமல்ல, இதோ அந்த பலியானது இதோ கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதோ கர்த்தரை மையமாக வைத்து அந்த காரியம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ராமராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலே இது நாங்கள் செய்கிற காரியங்கள் இதோ தேவனையே மையமாக கொண்டு உண்மையே நாங்கள் கர்த்தாவே சார்ந்து கொண்டு நாங்கள் செய்யத்தக்கதான அந்த அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் செலுத்துகிற அந்த பலியானது நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியமானது இதோ பெஸ்டான காரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ராமராஜா, மேன்மையான இதோ சிறந்த காரியத்தை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ராமராஜா, எங்களுடைய நேரத்தை கர்த்தாவே இதோ நாங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினீர். குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் எப்படியாக உமக்குள்ளாக நாங்கள் வளருகிறோம் என்பதை நாங்கள் ஒருமுறை இதோ சிந்தித்து நிதானித்து பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வரும் காலங்களில் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதோ உமக்கு பிரியமான காரியங்களை இதோ சிறந்த காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராமராஜா, அது மாத்திரமல்ல, இதோ நாங்கள் அங்கீகரிக்கப்படத்தக்க நிலைமையிலே இந்த பாவ நிவர்த்தி அது செய்யும்படியாக அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த பலியின் மேலே அவர்கள் அழுத்துவது போல, அந்த பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டு இருப்பது போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இதோ பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இதோ பாவ அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய இந்த வீட்டிலே அந்த அக்கினி கர்த்தாவே எரிந்து கொண்டே இருக்கும்படியாக அவ்வியாதபடியாக நாங்கள் பாவ அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து செலுத்துகிறோம்ப்பா. இதோ நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் இதோ பாவங்களை இதோ மன்னித்து இதோ அநீதிகளை சுத்திகரிக்கிற தேவனாக வல்ல தேவனாக இருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக இதோ எங்களை பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவன் இருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு கூட நாங்கள் கர்த்தாவே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஊழியங்களை பலியாக நாங்கள் நமக்கு கொடுத்து நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு நாங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில பலப்பட தேவரின் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நல்ல வார்த்தையை உடைய வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அனுதினமும் உண்மை அறிகிற அறிவுகளை நாங்கள் வளர எங்களுக்கு வேண்டிய கிருபைகளும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அருமையான நம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தும் ஒரு மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ வெறுமையாக நாங்கள் திரும்பி போகாதபடியாக ஆவிக்குரிய மன்னாவை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து சொல்கிறோம், பிரியாத நேசக்கரம் எங்களுடன் இருந்து எங்கள் வழிநடத்தும்படியாக எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலை நாமத்திலே எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.